இன்னைக்கு நாங்க சொன்னா என்ன சொல்லுவோம்? இந்த உலமாக்கள் இப்படித்தான் ஃபண்டமெண்டலிஸ்ட். இவங்க மார்க்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இந்த காலத்துல ஜோலி பண்ணாம எந்த காலத்துல ஜோலி பண்ற, இந்த காலத்துல மியூசிக் கேட்காம எந்த காலத்துல மியூசிக் கேட்கிற, அதையும் கேட்காத இதையும் கேட்காத அதையும் பார்க்காத இதையும் செய்யாத எல்லாத்தையும் தடை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி வாழ்ற? நாங்க சொன்னாதான் உங்களுக்கு மட்டமா விளங்கும். சினிமால ஆஸ்கார் விருது எடுத்த ஒரு லேடியே சொல்றா, சினிமா இஸ் a area of vulgarity. இது நான் சொல்ற வார்த்தை அல்ல, இது சினிமால ஆஸ்கார் எடுத்த பொம்பளை, ஆஸ்கார் விருது எடுத்த பொம்பளை சொல்றா, சினிமா இருக்குது உலகத்துல ஆக கேவலங்கட்ட கேடுகட்ட ஒரு ஏரியா தான் சினிமா. அவன் பொழுதுபோக்குக்கு செய்றார், அவன் உழைக்கிறதுக்கு செய்யறான், கோடி கோடியா சல்லி உழைக்கிறதுக்கு செய்யறான், அவன் மக்களை ஏமாத்துறான், அதிலேயே போடுறான். ஜஸ்ட் டைம் பாஸ், நேரத்தை நாசமாக்குறதுக்கு அவன் கொண்டு வந்தது இந்தியால இருந்து, அங்க ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து, யூரோப்ல இருந்து வந்த ஷைத்தான் இதெல்லாம். அவனுக்கு வாழ்க்கையை இவன் வாழ்க்கையா மாத்துறார். திடீர்னு தாடி மோத்துல கேட்டா தலைவர் தாடி வச்சிருக்காராம். அவர் அடுத்த படத்தில் எடுத்தா இவரும் எடுத்துருவார். எங்கட தலைவர் யார்? எங்கட தலைவர் யார்? இந்த வாலிப சமுதாயம் யாரை பின்பற்றணும், யாருக்கு பின்னால போகணும்? இஸ்லாத்தில் எதை விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நடப்பதற்கு சொல்லி தரவில்லையா உனக்கு? துப்புவதற்கு சொல்லி தரவில்லையா? பார்ப்பதற்கு சொல்லி தரவில்லையா? சிரிப்பதற்கு சொல்லி தரவில்லையா? முடிவெட்ட சொல்லி தரவில்லையா? சினிமாக்காரனையும் கிரிக்கெட்டர்ஸையும் பார்த்தா நாங்க முடிவெட்டணும், நாங்க முடி வளர்க்கணும். சகோதரர்களே, எங்க போகுது? ஏன் மார்க்கம் தெரியாது, மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசையும் கிடையாது. கொண்டாங்க முதலாவது பள்ளிவாசலுக்கு, முதலாவது குர்ஆனை படிச்சு கொடுங்க, முதலாவது அல்லாஹ்வோட பயத்தை கொடுங்க, அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க, கெட்ட கூட்டாளிமார விட்டு பிரிங்க, உலமாக்களோட கூட்டாளிமாரா மாத்துங்க, மார்க்கத்தை தெரிஞ்சவங்களோட கூட்டாளி ஆக்குங்க உங்களோட பிள்ளைகளை. மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய மக்கள் சுஹபத்தில் வைங்க, அந்த பிள்ளையும் நல்லவராக மாறுவார். சிரிச்சு பாருங்க, 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இல்லா மாஷா அல்லாஹ், எல்லா பிள்ளைகளும் நாங்க மௌத்தாகினா எங்களுக்கு கபர்ல துஆ செய்வாங்களா? நாங்க நாளைக்கு மௌத்துண்டா இன்னைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஜனாசா தொழுவிச்சு உங்களுக்காக கண்ணீர் வடிப்பாரா? கேட்டு பாருங்க, உங்களை நீங்களே கேளுங்க. என்ன இருந்தும் வேலை இல்லை சகோதரர்களே. நீங்கள் பெத்து வளர்த்த ஆளாக்கிய பிள்ளைகள் போதும். இந்த ஸ்மார்ட் போன் மாத்திரம் தீனை ஹயாத்தாக்கிய வாலிபன் இன்னைக்கு போனை ஹயாத்தாக்குற காலம். அந்த போன் ஒன்று போதும் அவன் உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் செய்யறதுக்கு, எல்லா பாவமும் செய்யறதுக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டம். இன்னைக்கு அல்லாஹுடைய உதவி இறக்குற மக்கள் இல்லை, இன்னைக்கு அல்லாஹ்வோட உதவி இறக்குற மக்கள் குறைஞ்சிட்டாங்க. யாராவது மார்க்கத்தை எடுத்து நடந்தாலும் மார்க்கத்தை பேசினாலும் இன்னைக்கு மிம்பர்களும் நவீனமாக மாறி, மிம்பர்லையும் நவீனம் பேசணுமா, மிம்பர்லையும் அந்த டெக்னாலஜி பேசணுமா? இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இடம். இது குர்ஆன்ல சொல்லி தரப்படாத டெக்னாலஜியா, ஹதீஸ்ல சொல்லி தரப்படாத விஷயமா? இது நவீனம் பேசுற இடம் அல்ல. இது அல்லாஹ்வோட ரசூலுடைய பயத்தை உண்டாக்குற இடம். இது இந்த மிம்பர்ல ஏறினாத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணெல்லாம் சிவப்பாக மாறும். முஸ்லிம்ல வருது சொன்னா